நேசமோ காசளவு பாசமோ கடுகளவு. டேய் தடியா நில்லுடா. எங்கடா நீ வாட்டுக்கு போயிட்டே இருக்க? பாட்டி அது ரத்தி லண்டன் போறாங்கல்ல, அது மெட்ராஸ்ல இருந்து போறாங்களா இல்ல பாம்பே வழியா போறாங்களா? முதல்ல நீ வந்த வழியே வெளியே போ. பாட்டி பாட்டி என்ன பாட்டி என்ன வெளியே போக சொல்றீங்க? நீ எதுக்காக அடிக்கடி இங்க வரேன்னு எனக்கு தெரியும். டிக்கெட்டு அது இதுன்னு சாக்கு வச்சுட்டு ரத்தியை பார்க்க வர தடியா. எதுவா இருந்தாலும் போன்ல பேசிக்கலாம். இந்த நேர வர வேலையெல்லாம் இனிமே விட்டுடும். பாட்டி என்ன பாட்டி இது? எத்தனை வருஷமா இந்த குடும்பத்துல ஒருத்த மாதிரி பழகிட்டு இருக்கேன். என்னமோ மூணாம் மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்களே, நியாயமா இது? நியாயமா? நியாய அநியாயங்களாம் எனக்கு தெரியும்டா. முதல்ல வெளியே போடா. உள்ள வந்த காலை ஒடிச்சிடுவேன். தெரிஞ்சு போச்சு பாட்டி, எனக்கு தெரிஞ்சு போச்சு. பூ மாதிரி இருந்த உங்க மனசுல புயலை உண்டு பண்ணது யாருன்னு தெரிஞ்சு போச்சு பாட்டி. இந்த கௌதம் ராஸ்கல் என்னை பத்தி இல்லாத பலந்தமா சொல்லியிருக்கான். நீங்க அதை நம்பிக்கிட்டே என்ன திட்டுறீங்க. கௌதம்ங்கிற பேரை உச்சரிக்க கூட உனக்கு யோகிதை கிடையாதுடா. அவன் எப்பேற்பட்ட உத்தமன், சத்தியவானுக்கு சத்தியவான். இது சத்தியவானுக்கு சத்தியவானா? யாரு கௌதமா? இந்த ஆடு கசாப்பு கடைக்காரன் நம்புற மாதிரி நீங்க அவன் அநியாயத்துக்கு நம்புறீங்க. தனக்கு ஒரு வேலை ஆகணும்னா அடுத்தவன் கழுத்து அறுக்க கூட தயங்க மாட்டாங்க. ஆமா, அடைச்சி வாய முடுறா. பாட்டி பாட்டின்னு பாசம் மங்க எப்படி வாய் நிறைய கூப்பிடுறான். 2 வார்த்தை பேசுறதுக்குள்ள 4 தடவை என் காலில் விழறான். நீ எத்தனை வாட்டி வந்திருக்க? ஒரு தடவையாவது என் காலில் விழுந்திருப்பியா? எனக்கு உங்களை மாதிரி பாட்டி இல்லையே. ஐயோ ஐயோ, செத்து போன அவன் பாட்டி மாதிரியே நான் இருக்கேங்கிற ஒரே காரணத்துக்காக என் காலை விடவே மாட்டேங்கிறான்டா. அப்பா அப்பா, எவ்வளவு பெரிய பொய் இது. அவன் பாட்டி மாதிரி நீங்க இருக்கிறதா சொன்னானா? பச்சை பை. இத்தனை வருஷமா நான் அவன் கூட பழகிறேன். ஒரு தடவை கூட அவனுக்கு ஒரு பாட்டி இருக்கிறதா என் வாய் தவிர கூட சொன்னது இல்லையே. அது ஒண்ணு இல்லை பாட்டி, ரத்தி மாதிரி ஒரு பேத்தி உங்களுக்கு இல்லைன்னா அவன் இந்த பக்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டான். திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவன் சரி, அவன் ரதியை பார்க்கத்தான் இங்கே வரானே வச்சுக்க. அதில் என்னடா தப்பு? கல்யாணம் நீ ஏன் இங்கே வந்து நிற்கிற போது ஒரு எலிஜிபிள் பேச்சுலர் கௌதம் அவன் வந்தா என்னடா தப்பு? இது இது என்னது? கௌதம் எலிஜிபிள் பேச்சுலரா? போடா. நீ போக மாட்டியா? உன் முகத்தில் முழிக்கிறதே தப்பு. நான் போகிறேன். நான் கல்யாணம் ஆனவன், அவன் பேச்சுலரா? சாரி 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 சாரி. கௌதம் படுபாவி, ஆழமா தோண்டி அஸ்திவாரம் போட்டிருக்கே. சகுனி வேலைலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டே. நீ சப்னா கிட்ட மாட்டி விட்ட, பாட்டி கிட்ட பத்த வச்சிருக்க. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இரு அருந்ததி கிட்ட போட்டு கொடுக்குறேன். அப்பதான் நாய் மாதிரி அடங்கி ஒடுங்கி இருப்ப. நீ அருந்ததி சிஸ்டர், வாங்க வாங்க. என்னங்க பெரிய கோலம்லாம் போடுறீங்க? ஏதாவது விசேஷமா? விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை. தினமும் இந்த மாதிரி கோலம் போட்டால் வீட்டுக்கே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இப்படி கோலம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 4 புறா போட சொன்னாலும் போட்டுக்கிட்டே இருப்பேன். சரிங்க, நான் வரேங்க. என்னங்க இது, நீங்கள் பாட்டுக்கு வந்தீங்க, கோலத்தை பற்றி கேட்டீங்க, போயிட்டே இருக்கீங்க. இதை கேட்கறதுக்கு தான் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தீங்களா? இல்லைங்க, நல்ல கோலம் போட்டுட்டு இருக்கீங்க. நல்ல காலத்தை பற்றி பேச நல்லா இருக்கும். அப்போ சொல்ல வந்தது கெட்ட காலமா? இல்லை, கொஞ்சம் போராத காலம் தான். அதை சொன்னால் உங்கள் மனசு வருத்தப்படும். நான் இன்னொரு நாள் சொல்கிறேங்க. ஆகாஷ், எனக்கு இந்த வருத்தம், கோபம், ஆத்திரம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த சுச்சுவேஷனையும் சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்குவேன். அப்படி பழகிடுச்சு. நீங்கள் சொல்லுங்கள். அப்போ பரவாயில்லன்றீங்களா? பரவாயில்ல. இல்லை, அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான். ஓ, இந்த கோலத்தை கேட்குறீங்களா? முதல்ல ஒரு பக்கத்தில் 24. இல்லை, அது இல்லைங்க. நான் சொல்ல வந்த விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் யோசிக்கிறேன். ஓ, வீட்டு முன்னாடி வேண்டாம், நம்ம கொஞ்சம் தனியாக போய் பேசுவோமே. சரி வாங்க. சொல்லுங்க. கௌதம் இல்ல 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 இல்ல, அது எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. சொல்லணும்னு தைரியமா வந்தாச்சு, அப்புறம் எதுக்காக தங்குறீங்க? சொல்லுங்க. மனசே கேட்கலீங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. தன்னையே நம்பி இருக்கிற பொண்டாட்டிக்கு புருஷன் துரோகம் பண்ணலாமா? சத்தியமா பண்ணக்கூடாது. அப்படி ஒரு துரோகம் நடந்துட்டு இருக்கு. அதான் என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க.
ஐயோ பாவம், சப்னாக்கு ஏதாவது துரோகம் பண்றீங்களா? எது சிச்சே, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் இடமே இல்லைங்க. பிரச்சனை அங்கே இல்லை, பின்ன எங்க? இங்கே. இங்கயா? ஆமாம், கௌதம் இல்லைல்ல. நீங்கள் வீடு நல்லா இருக்கணும்னு கோலம்லாம் போடுறீங்க, ஆனால் அந்த பயலோட மனசு கோணலாக இருக்க. அதான் கௌதம் இல்லைல்ல. அவன் நீங்கள் கோலத்துக்கு காவியெல்லாம் பூசுறீங்க, அவன் உங்கள் மூஞ்சில கறியை பூசிட்டு இருக்கான். என்னங்க சிரிக்கிறீங்க? இல்ல, என் முகத்துல கரிய பூசினாலும் வெளியே தெரிய போதா என்ன? அதான் துணிச்சலா பூசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். என்னங்க வீடு பத்தி எறியது வீணை வாசிக்கிறீங்க? வாழ்க்கையை விளையாட்டை எடுத்துக்காதீங்க. என் கான்சியன்ஸ் உறுத்துதுங்க. நான் தானே உங்களுக்கு கௌதம் கல்யாணம் பண்ணி வச்சேன். நீங்கள் நல்லா இருக்கிறதுல எனக்கு அக்கறை உண்டுங்க. நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு இப்போ என் வாழ்க்கையில என்ன தப்பு நடந்து போச்சு? நான் சந்தோஷமா தானே இருக்கேன். சந்தோஷமாக தான் இருக்கீங்க. கௌதம் வர டைமு? இல்ல, நேரமாகும். கௌதம் ஒழுங்காக தான் ஆஃபீஸ் போயிட்டு வரான்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் அவன் உங்களை ஏமாத்திட்டு இருக்கான். எப்படி? என்னங்க எப்படின்னு கேட்குறீங்க? ஒரு கோடி காட்டினா புரிஞ்சுக்க வேண்டாமா? சரி, விவரமா சொல்லுங்க. சொல்கிறதுக்கே கூசுதுங்க. இருந்தாலும் ஒரு பிரதர் தான் சிஸ்டர்கிட்ட சொல்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சொல்கிறேங்க. ரத்தின்னு ஒரு கசல் சிங்கர், அவ கூட கௌதம்க்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. நிஜமாவா? அப்பா, இப்போவான ஒரு ஷாக் ரியாக்ஷன் கொடுத்தீங்களே. இது சொல்லதாங்க இவ்வளோ நேரமாக நான் தயங்கிட்டு இருந்தேன். ஆஃபீஸ் வேலை அது இதுன்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்திட்டு அவன் வீட்லேயும் பழிய கிடக்காங்க. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் அவன்கிட்ட போய் கேட்குறேன், என் மூஞ்சிலே முழிக்காதலான்னு என்னை திட்டுறாங்க. மனசு பொறுக்கலைங்க. அதான் கௌதம் வர நேரம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த விஷயத்த முதல்ல உங்கள் அப்பா கிட்ட சொல்லி அவனை நல்லா கண்ட்ரோல் பண்ணி வைக்க சொல்லுங்க. நீங்களும் அவன் வந்த உடனே நிற்க வச்சு 4 வார்த்தை கேளுங்க, 2 அரை விடுங்க, தப்பு இல்லை. இல்லை, விஷயம் அவ்வளோ சீரியஸ், அதனால சொல்கிறேன். இல்லைன்னா அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஊர் சுற்ற ஆரம்பிச்சிருவான், அப்புறம் கஷ்டங்க. ஐயோ, என்னங்க இவ்வளோ வருத்தப்படுறீங்க? ஒருவேளை நான் இதை உங்ககிட்ட சொல்லாமே இருந்திருக்கணுமோ? ஆகாஷ், அந்த ரதி ரொம்ப அழகா இருப்பாளா? ஆமா, அதனால தான் அவங்க வீட்டில் ரத்தினே பேர் வச்சிருக்காங்க. கசல் பாட்டு வேற பிச்சு உதருவா. சிகப்பா இருப்பாளா? நல்ல கோதுமை கலர், அதுலயே பஞ்சாப் வெரைட்டி, பல பல பலன்னு இருப்பா. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணோட என் புருஷன் பழகுறதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? எனக்கு ஷாக் கொடுக்குறீங்க. பொண்டாட்டிக்கு தெரியாம இன்னொரு பொண்ணு கூட பழகுறது தப்பு இல்லையா? என்னங்க ஏதோ தப்பே நடக்காத மாதிரி ஊஞ்சல் உட்காந்து ஜாலியா ஆடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இது தப்பாவே தோணலையா? நியாயமா பார்த்தா தப்புதான், ஆனா என் கேஸ்ல பார்த்தா எனக்கு தப்பாவே தோணல. ஐயோ, அப்படியா? நான் கருப்பு, ரொம்ப பிரமாதமா பாடவும் தெரியாது, பெரிய அழகியும் கிடையாது. ஏதோ ஒரு கட்டாயத்தினால என்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிலைமை அவருக்கு. இந்த சூழ்நிலையில கான்ட்ராஸ்டா ஒரு பொண்ணை பார்த்ததும் பழகணும்னு அவருக்கு தோணியிருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு? எதுக்காக நான் அவரை கண்டிக்கணும்? அந்த பொண்ணோட பழகுறது அவருக்கு சந்தோஷம்னா அதுவே எனக்கு சந்தோஷம்தான். பொறுப்பு இல்லாம பேசாதீங்க. சரிங்க, பிரதர் மாதிரி சொன்னா உங்களுக்கு புரியலைங்க. ஃபாதர் மாதிரி சொல்றேங்க. அது உங்க ஃபாதர் நினைச்சாலும் சரி, சர்ச் ஃபாதர் நினைச்சாலும் சரி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஆரம்பத்திலே கண்டிக்கணுங்க. இல்லாட்டி துண்டிக்கிற அளவுக்கு வந்துடும். ஆமா, இலக்கியம் படிச்சிருக்கீங்களே, என்னாச்சு? கண்ணகி கண்டுக்காம விட்டதுனால தானே கோவலம் மாதவி கூட பழகினா. கிளைமேக்ஸ் என்னாச்சு? கண்ணகியை சோலோவை விட்டு போய் சேர்ந்தான். தேவையாது? கண்ணகிக்கு தான் பத்தினி தெய்வம்னு பேரு. அவங்களுக்கு சிலைலாம் கூட வச்சிருக்காங்களே, அது போதாதா? ஒரு கண்ணகி தாங்க நாடு தாங்கும். உங்களுக்கு செலவு வைக்கிறதுக்கு பீச்சில் இடம் இல்லைங்க. அவர் மனசுல எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அது போதும். மனசுலாம் செலவு வைக்க முடியாதுங்க. அப்புறம் மனசு என்ன கல்லா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? அவர் எப்படி வாழணும்னு நினைக்கிறாரோ அப்படியே வாழட்டும், அது எனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை. எனிவே, தேங்க்யூ மிஸ்டர் ஆகாஷ். என்னடா அது, பத்த வச்சாலும் பத்திக்க மாட்டேங்குது. அருந்ததி ஏன் இப்படியானா? சப்னா ஏன் அப்படியானா? அருந்ததிக்கு இருக்கிற பெருந்தன்மை சப்னாக்கு இருந்திருந்தா நானும் கௌதம் மாதிரி கவலை இல்லாம இருப்பேனே. கௌதம், உதைக்கிறடா ஒண்ணு. கௌதம், கௌதம், கௌதம். பாட்டி, வாடா வா. அன்னைக்கு போனவன் தான், அப்புறம் ஆளையே காணோம். என்ன வெறும் கையோட எப்படி வருது?
பரன் மேல ஏறி தூசி தட்டி கார்டனிங் புக்ஸ் இந்தாங்க. குடு. பயிர்களை அழிக்கும் 108 புழு வகைகள். அந்த புக்கை படிச்சு எச்சரிக்கையா இருந்தா பூச்சிகள் கிட்ட இருந்து தோட்டத்தை காப்பாத்தலாம். ரதி உள்ள இருக்காங்களா? இது வந்து ரோஜா வளர்ப்பது எப்படி அப்படிங்கறத பத்தி ரதிய பார்க்கலாம்ல. இந்த புக்கு வந்து இண்டோர் பிளான்டேஷன் பத்தி, இண்டோர் பிளான்ஸ் எல்லாம் எப்படி வளர்க்கறது அப்படிங்கறத பத்தி. ரதி ஃப்ரீயா இருக்காங்களா? பாட்டி, இந்த ரதியோட ப்ரோக்ராமை நேரில் பார்த்ததுலேருந்து அவங்கள பார்த்து பாராட்டலேன்னு ஒரு சின்ன கில்ட்டி ஃபீலிங். பாட்டி, நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா போய் பார்த்து சொல்லிட்டு போகிறேன். இதுக்கு போய் என்னடா பர்மிஷன்? போய் பாராட்டு சந்தோஷப்படுவோம். மேலே தான் இருக்கா, போ. தேங்க்யூ பாட்டி. பாட்டி, ஆகாஷ் வந்திருந்தானா? இல்லையே. அவன் எப்படி வருவான்? எஸ் சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் மந்த் டெஃபினெட்லி சார் நான் பாடுறேன். ஓ எஸ். வணக்கம். 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 வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. சிட் டவுன். நான் கௌதம், ஞாபகம் இருக்கா? ஆகாஷோட ஃப்ரெண்டு. அன்னைக்கு வந்திருந்தானே. ஞாபகம் இருக்கு. முதல் தடவை வந்த போதே உங்க கூட ரொம்ப நேரம் பேசணும் தான் வந்தேன். ஆனா இந்த ஆகாஷ் தடிய கையோட இழுத்துட்டு போயிட்டான், பேச முடியல. அன்னைக்கு கச்சேரி ரொம்ப பிரமாதங்க, நான் ரொம்ப ரசிச்சேன். இந்த கானடா ராகத்துல ஒரு பாட்டு பாடினீங்களே, கதக்கிட்டீங்க. உங்களுக்கு மியூசிக் தெரியுமா? மியூசிக் தெரியுமாவா? என்ன இப்படி கேட்டீங்க? சோறு தண்ணி இல்லாம கூட மாச கணக்கில் கிடப்பேன். ஆனா மியூசிக் இல்லாம கேட்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்க. ஆமா, இது உங்க கேசட்லாம் எக்கச்சக்கமா வாங்கி போட்டிருக்கேன். கார்ல போகும்போது வரும்போதும் அதை கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆமா. என் பாட்டுனா கூட உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? உங்க பாட்டுனா என்ன சாதாரணமா? கசல் சிங்கர்ல இன்னைக்கு உங்க ரேஞ்சில் பாடுறதுக்கு ஆளே இல்லைங்க. அடிச்சு சொல்லுவேன். அன்னைக்கு கச்சேரியில ஹை பிச்சில் சம்சாரம் பண்ணீங்களே. ஏன் சிரிக்கிறீங்க? அது சம்சாரம் பண்றது இல்ல, சஞ்சாரம் பண்றது. அதான் ஸ்லிப் ஆஃப் த டங். அந்த ஹை பிச்சில் சஞ்சாரம் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே மெதுவா கீழே இறங்கி வந்து அதே இடத்துல லேண்ட் ஆனீங்களே, ஏர்பஸ் மாதிரி. அந்த மாதிரி யாராலையாவது முடியுமா? சத்தியமா சொல்றேன், பிசில் அடிக்கும் குரல். என்னை எத்தனையோ பேர் பாராட்டியிருக்காங்க. ஆனா இப்படி இன்ச் பை இன்ச் ரசிச்சு பாராட்டினது வேற யாருமே இல்லைங்க. லட்சுமி, தேங்க்யூ. நேத்துக்கே உங்களை வந்து பார்க்கணும்னு நினைச்சிருந்தேன், பாராட்டுறதுக்கு தான். வழியில ஒரு சின்ன தகராறு, அதனால தான் வர முடியல. என்னாச்சு? அடிதடியா? ஐயோ, அடிதடிக்கு எனக்கு ரொம்ப தூரங்க. என்னோட தகராறுலாம் மியூசிக் சம்பந்தப்பட்டது தான். ஆமா, இந்த வெஸ்மாம்பலம் வேணுகோபால பாகவதரை நேற்றுக்கு வழியில பார்த்தேன். 2 பேருக்கும் டிஸ்கஷன், மியூசிக் டிஸ்கஷன். கல்யாணிய காம்போதியோட கலக்க முடியுமா அப்படின்னு ஆர்கியூமெண்ட். முடியாதுன்னு அவர் சொல்றாரு, முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். ஆரியகோட ரோட் முனையில 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட். மாத்தி 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 1 hour. கூட்டம் கூடி போச்சு. கீரிக்கும் பாம்புக்கு சண்டை விட்டா பாக்குற கூட்டம் மாதிரி. கடைசியில கல்யாணிய காம்போதியோட கலக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன். நான் தான் மனுஷன் கதி கலங்கி போய் காலில் விழுந்துட்டாரு. வேணுகோபால பாகவதர் நடு ரோடு கூட்டத்துக்கு நடுவுல எப்படி இருந்திருக்கோம்? எவ்வளவு பெரிய டூப்ல அடிக்க தெரியுது அவருக்கு. மிஸ்டர் கௌதம், நான் கூட கச்சேரிக்கு போகும்போது தான் மியூசிக்கை பத்தி நினைப்பேன். ஆனா நீங்க அதே நினைப்புல இருப்பீங்க போல இருக்கே. எங்க ஃபேமிலியே மியூசிக் ஃபேமிலிங்க. I see. இந்த துரையூர் துரைசாமி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, பெரிய கிளாசிக்கல் சிங்கர். அவருக்கு நீங்க ரிலேட்டிவா? இல்ல இல்ல, அவர் வீட்டு பக்கத்துல தான் நாங்க குடியிருந்தோம். ஆமா, என்னோட ஸ்கூல் காலேஜ் டேஸ்லாம் ஏதாவது மியூசிக்னா போருங்க, கூப்பிடு கௌதம அப்படிம்பாங்க. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா என்னோட கப்ஸ் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கணக்கே இல்லை, அவ்வளோ இருக்கு. உங்க வீட்டுல யார் யார் இருக்காங்க? நான் ஒரே பொண்ணு தான். கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. பாட்டி? பாட்டி ஏன் கூட பிறக்கல, பாட்டியாவே தான் பிறந்தாங்க. அது இல்லைங்க, உங்க பாட்டி அம்மா வழியா அப்பா வழியா? அப்பாவோட அம்மா. அப்பா பாம்பேல வேலையா இருக்காரு. இருட்டும், மெதுவாவே வரட்டும். ஆமா, நீங்க எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? என்ன கேட்டீங்க? நல்ல கேள்வி இது, எஸ்பெஷலி டு எ பேச்சுலர். ஐ லைக் திஸ் கேள்வி. நல்ல கேள்வியோ இல்லையோ, யூசுவல் கேள்விதான். இன்னும் கல்யாணம் ஆலன்னு சொன்னீங்கல்ல, எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேட்டேன். That's all.
ஒரு நிமிஷம் வெலவெலத்து போயிட்டேன். கல்யாணத்துக்கு என்னங்க அவசரம், மெதுவாக பண்ணிக்கலாம். வெயிட்டிங் ஃபார் த ப்ராப்பர் பிரைட் த ப்ராப்பர் டைம். ஒரே மேடையில கல்யாணம் பண்ணிக்கிறதா ஏதாவது முடிவு பண்ணிருக்கீங்களா நீங்களும் ஆகாஷும்? ஆகாஷுக்கு கல்யாணமா? ஏன் ஏன் எதுக்கு? என்ன 60ஆம் கல்யாணமா? திருட்டு பைய ஓல்ட் ஹேங் சொன்னானா? ஆமா, அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு சொன்னாரே. படுபாவி கட்டின பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போதே இப்படி சொல்லியிருக்கானா? மேரிடா? ஆமாங்க, ஒய்ஃப் நார்த் இந்தியன், 2 பேருக்கும் லவ் மேரேஜ். இப்போ அவ்வளவா 2 பேருக்கும் ஆவறதில்ல. அந்த வெறுப்பில் சொல்லியிருக்கான். எப்பவுமே இப்படிதாங்க, சின்ன சின்ன பொய் சொல்லுவான் ராஸ்கல். இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு சொல்றது சின்ன பொய்யா? மை காட், அயோக்கியத்தனம் தான். இந்த மாதிரி அயோக்கிய பசங்களை தூக்கில போடணும். நீங்க எப்படி பேச்சுலரா அன்மேரிடா? ஐயோ, நான் டபுள் பேச்சுலருங்க. இன்னும் சொன்னா அன்மேரிட் பேச்சுலர். மிஸ்டர் கௌதம், உங்க கூட பேசிட்டு இருந்தா பொழுது போறதே தெரியல. இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா கூட பொழுது போறதே தெரியாது. ஐ அம் ஆஃப் தட் டைப். உங்களுக்கு நேரம் கிடைச்சா வந்துட்டு போங்க. வரேன். ஆனா உங்க பாட்டி அப்பாவோட அம்மா தப்பா நினைக்க மாட்டாங்களே? பாட்டியா? நான் கச்சேரிக்கு போகும்போது அவங்க எங்க கூட இருப்பாங்க. மத்தபடி எல்லாம் she is married to the garden அப்படின்னு சொல்லலாம். ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? இந்த குயில் இருக்கே, இந்த குயில் இருக்கே வழக்கமா மரத்துல தான் கூடு கட்டும். ஒரு சேஞ்சுக்காக உங்க தொண்டையில கட்டிருக்குன்னு சொல்லலாமா? ஏன்னா நீங்க இனிமையா பாடுறீங்க, இனிமையா பேசுறீங்க, அதைத்தான் சொன்னேன். நீ எதுக்கு சிரிச்ச? டிவியில ஏதாவது பாத்தியா? எதுக்கு டிவி பார்க்கணும்? அதானே, நம்ம வீட்ல நடக்கிறத பார்த்தாலே பத்தாதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. எப்போ சிரிச்ச முகத்தோட இருந்துட்டா நல்லது இல்லையா? அதுக்காகவே இப்பெல்லாம் அடிக்கடி சிரிச்சுக்கிறேன். ஆமாம், நீங்கள்லாம் எதுக்கு சிரிச்சிங்க? நீ சிரிச்சேன்னு நாங்கெல்லாம் சிரிச்சோம். காரணம் இல்லாம சிரிச்சா அது தப்பு இல்லையா? காரணம் இருக்கு. என்ன? அது வந்து சமீபத்தில் ஒரு இங்கிலீஷ் மேகசினில் படித்தேன். நல்ல வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். அதான் இல்லை, அழகு கூடுமா. கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறி நல்ல செக்க செவேல் ஆயிடுவோமா. நல்ல சிரிச்சு சிரிச்சு உங்களோட போட்டி போட போகிறேன் நிறத்தில்.